ஞானானந்தமயம் தேவம் நிர்மலஸ்படிகாகிருதிம் ஆதாரம் சர்வ வித்யானாமய கிரீவம் பாஸ்பகே. நமஸ்காரம். நேயர்கள் அனைவருக்கும் அஸ்ட்ரோ கேஎஸ் ஐயங்காரின் பணிவான நமஸ்காரங்கள். மாத பலன். சோபகிருத்து வருஷம் மார்கழி மாதம் 17/12/2023 14/1/2024 வரை உண்டான நாட்களுக்கு மார்கழி மாதத்தின் பலன்களை மேஷம் முதல் மீனம் வரை எப்படி இருக்குன்னு பார்ப்போம். அதற்கு முன்னாடி முதல்ல கோல்சாரம் எப்படி இருக்குன்றதை பார்ப்போம். அதற்கு பிறகு விசேஷ நாட்கள் என்னென்ன இந்த மாதத்தில் வருதுன்றதையும் பார்ப்போம். இந்த மாதத்தினுடைய கோல்சாரம்னு பார்த்தாலேயானால் இது தட்சிணாயன புண்ணிய காலத்தின் கடைசி மாதம். மார்கழி மாதம் தான் தட்சிணாயனத்தினுடைய கடைசி மாதம். அதற்கு அடுத்த மாதம் உத்தராயணத்தின் முதல் மாதமாகுது. அதனால் இது தட்சிணாயனத்தின் கடைசி மாதம்ன்றதுனால தேவர்களுக்கு ஒரு வருஷம்னு இந்த சொல்கிறதுனால உத்தராயணம் தட்சிணாயனம் உத்தராயணம் பகல் பொழுதுன்னு சொல்கிறதுனால இது பிரம்ம முகூர்த்த காலம்னு சொல்லக்கூடியது. அதாவது இந்த மார்கழி மாதம் கார்த்தால 4:30லேருந்து 6 மணி வரலாம், இல்லை 4:00லேருந்து 6 மணி வரலாம்னு வச்சுக்கலாம். அதனால் நம்ம விடிய காலையிலேயே எழுந்து குளிச்சுட்டு கோவிலுக்கு போயிட்டு வர்றது ஒரு பெரிய விசேஷம். இந்த மாதத்தில் மார்கழி மாதத்தை பொறுத்தவரையிலும் 30 நாட்களும் விசேஷமான நாட்கள்னே சொல்லணும். இந்த மாதத்தினுடைய கோல்சாரம் என்ன அப்படின்னா, சோபகிருத்து வருஷத்தினுடைய மார்கழி மாதத்தின் கோல்சாரம் மேஷ ராசியில் குரு பகவான், கன்னியா ராசியில் கேது பகவானும், சுக்கிர பகவான் துலா ராசியிலும், செவ்வாயும் புதனும் விருச்சிகத்திலும், சூரிய பகவான் தனுசு ராசியிலையும், மகரத்தில் சனி பகவான், ராகு பகவான் மீனத்தில் இருக்கார். நம்ம பொதுவாகவே ஃபாலோ பண்ணுறது சௌரமானம்ன்ற சொல்லக்கூடிய சூரியன் ஒரு ராசியிலிருந்து அடுத்த ராசிக்கு போகக்கூடியதை மாதம் என்று கொள்கிறோம். கர்நாடகா, ஆந்திரா இவாள்லாம் சந்திரமானம்ன்ற ஒரு பொசிஷனில் வச்சுருப்பா. அதாவது அமாவாசைக்கு அடுத்த நாள் இல்லைன்னா பௌர்ணமிக்கு அடுத்த நாள் போகக்கூடியதாக வச்சுருப்பா. இந்த மாதத்தில் வரக்கூடிய பயிற்சிகள் அப்படின்னு பார்த்தாலேனால் சனி பயிற்சி 20/12/2023, அதாவது மார்கழி 4ஆம் தேதியே சனி பயிற்சி 2.5 வருஷத்துக்கு ஒரு தரம் மாறக்கூடிய மிகவும் ஸ்லோவாக போகக்கூடிய ஒரு ராசியிலிருந்து அடுத்த ராசிக்கு 2.5லேருந்து 3 வருஷம் எடுக்கக்கூடிய கிரகம். சனி பயிற்சி ஒரு பெரிய மாற்றத்தை எல்லா ராசிக்காரர்களுக்கும் ஏற்படுத்தும். சனி பயிற்சி பலன்கள்னு தனியாக போட்டிருக்கேன், அதை பாருங்கள், ரொம்ப இதுவாக போட்டிருக்கேன். இந்த மாதத்தில் பார்த்தோம்னா சுக்கிர பகவான் துலா ராசியிலிருந்து விருச்சிக ராசிக்கு போகிறார். அது 25ஆம் தேதி அன்றைக்கி போகிறார். 25ஆம் தேதி 25/12/2023 அன்றைக்கி மாறுறார். 27ஆம் தேதி 27/12/2023 அன்றைக்கி செவ்வாயும் புதனும் தனுசு ராசிக்கு போகிறார். இந்த மாதத்தில் வரக்கூடிய பெரிய மாற்றம்னு சொல்லக்கூடியது சனி பயிற்சி. சரி, இந்த மாதத்தில் வரக்கூடிய விசேஷ தினங்கள் என்னன்றதை பார்ப்போம். விசேஷ தினம் அப்படின்னா 30 நாட்களும் சூடி கொடுத்த சுடர்குடியாள் அப்படின்னு சொல்லக்கூடிய ஆண்டாளின் 30 நாட்களும் திருப்பாவை பெரிய விசேஷம். மாதங்களில் மார்கழி அப்படின்னு சொல்லக்கூடிய கண்ணபிரானுடைய மாதம்ன்றது சொல்கிறோம். அது தவிர பார்த்தாலேயானால் இந்த மாதத்தில் மிகப்பெரிய ஏற்றம் 23/12/2023 வைகுண்ட ஏகாதசி. ஏகாதசியில் மிக பிரசித்தி, மிக ஏற்றம் பெற்றது. அதாவது ஏகாதசியில் மிகவும் ஏற்றம் வைகுண்ட ஏகாதசி. அதுவும் ஸ்ரீரங்கத்தில் பெரிய ஏற்றமாக இருக்குது. அந்த அன்னைக்கு பரமபதம், அதாவது பரமபத வாசல் திறந்தே இருக்கும். அன்னைக்கு யார் இறந்து போகிறார்களோ அவர்கள் நேரடியாகவே பரமபதத்துக்கு போகிறதா ஒரு ஐதீகம். அது தவிர இந்த மாதத்தில் வரக்கூடிய மார்கழி மாதத்தின் மிருகசீரிஷம், திருவாதிரை, இது ரொம்ப விசேஷம். மிருகசீரிஷம் மார்க்கண்டேயனுடைய பிறந்த நாள். மார்கழி மிருகசீரிஷம் மார்க்கண்டேயன் அவர் யமனுக்கிட்டேயே தப்பி அவருக்கு தீர்க்க ஆயுள் கொடுத்ததாக சரித்திரம். மார்க்கண்டேய புராணம் பெரிய விசேஷம். அதனால் தீர்க்க ஆயுஷ் கிடைக்கணும்னா மார்க்கண்டேய புராணம் படிக்கிறதும் மிருத்யுஞ்சய ஹோமம் பண்ணுறதும் பெரிய ஏற்றம். திருவாதிரை நட்சத்திரம் இந்த மாதத்தில், அதுவும் மார்கழி திருவாதிரை ஆருத்ரான்னு சொல்லக்கூடியது. எப்படி பெருமாளுக்கு பெரிய விசேஷங்களாக வருதோ அதே மாதிரி சிவபெருமானுக்கும் வரக்கூடிய மிகப்பெரிய விசேஷம் ஆருத்ரா. இது இந்த சைவர்கள் கோவிலில் ஒரு பெரிய விசேஷம். சைவர்கள் கோவில்னு சொல்லக்கூடிய சிதம்பரத்தில் பெரிய ஏற்றம். அதனால் ஆருத்ரா தரிசனம் பெரிய ஏற்றம். அது தவிர ஆருத்ராவில் விரதம் இருக்கிறது பெரிய ஏற்றம். ஆருத்ரா களி பெரிய ஏற்றம். இதை தவிர மார்கழி மூலம் அப்படின்றது ஆஞ்சநேயர் ஜெயந்தி, அனுமானை வழிபடக்கூடிய ஒரு பெரிய நாள், அவருடைய பிறந்த நாளாக சொல்லப்படுறது. இந்த மாதத்தில் பார்த்தீர்களேயானால்
1/1/2024 ஆங்கில புத்தாண்டும் வருது இந்த மாதத்தில். பொதுவாகவே மார்கழி மாதத்தில் தான் அது வரும். ஏன்னா அதாவது இந்த உலகம் முழுவதும் வந்து ஏற்றுக்கொண்ட ஒரு விஷயம் என்ன அப்படின்னா, இந்த டேட் வந்து ஆங்கில தேதியை ஏற்றுக்கொண்டு அதன் வழியாக நம்ம மாற்றத்தை நம்மளுடைய அக்கௌண்ட்ஸ் எல்லாத்தையுமே அதன் வழியாக நம்ம பண்ணுறோம். நம்மளுடைய டெய்லி ஷெட்யூலுக்கு வச்சுக்கக்கூடியது ஆங்கில தேதின்றதுனால அதை வச்சுட்டுருக்கோம். இந்த மாதத்தில் வந்து பெரிய விசேஷம் அப்படின்னா பாவை நோன்பு. அது தவிர வந்து அந்த பாவை நோன்பு வந்து திருப்பாவை 30ம் ஒரு நாள் ஒரு பாசுரமாக சொல்லி கடைசி பாசுரமும் சேவிக்கிறது 29ஆம் நாள் 30ஆம் நாள் சேவிக்கிறது. அது தவிர 27வது நாள்னு சொல்லக்கூடியது கூடாரை வெல்லும் சீர். அது வந்து 11 அதாவது கூடாரை வெல்லும் சீர் கோவிந்தா அந்த பாடல் வந்து 12/1/2024 அன்றைக்கி வரும். 14ஆம் தேதி அதோடு இந்த மாதம் முடிஞ்சுடுறது. 15ஆம் தேதி தை மாதம் பிறந்துடுறது. இந்த மாதத்தில் பார்த்தீர்களேயானால் பாவை நோன்பு, அதை தவிர வந்து இந்த திருவம்பாவை சொல்லுவாள். திருவம்பாவை வந்து இந்த ஆருத்ராவிற்கு 9 நாள் முன்னாடியிலிருந்து ஆரம்பித்து திருவம்பாவை சேவிப்பாள். அதுவும் வந்து பாவை நோன்பு இருப்பாள். இதெல்லாம் வந்து வழக்கம் பெரிய ஏற்றத்தை கொடுக்கும். இந்த மாதத்தில் பொறுத்தவரையிலும் பொதுவான கோவில்களுக்கு உண்டான விசேஷங்களை பொதுவாக பார்ப்பாங்க. வீட்டினுடைய விசேஷங்கள்னு சொல்லக்கூடிய கல்யாணம், கிரகப்பிரவேசம், காது குத்தல், அது தவிர பூணல் கல்யாணம், இந்த மாதிரியான விஷயங்கள்லாம் வந்து பொதுவாகவே இதில் வந்து பண்ணுறது இல்லை. கிரகப்பிரவேசம் ஒரு சில இடத்துல பண்ணுவாள், ஆனால் கல்யாணம் பண்ணுறதில்லை. சுபகாரியங்கள்னு சொல்லக்கூடிய வீட்டு சுபகாரியங்கள் எதுவுமே இந்த காலகட்டத்தில் இந்த மார்கழி மாதத்தில் பண்ணுறதில்லை. கோவிலுக்கு உண்டான சுபகாரியங்கள் மட்டும்தான் இந்த மாதத்தில் பண்ணுறான். சரி, இந்த மாதத்தில் ஒரு ராசிக்கும் எப்படி இருக்குது அப்படின்னு பார்ப்போம். மேஷம் முதல் மீனம் வரை. அதுக்கு முன்னாடி என்னுடைய மொபைல் நம்பர் ஸ்க்ராலிங்கில் போயின்னு இருக்கோம். உங்களுக்கு அஸ்ட்ராலாஜிக்கல் கன்சல்ட் தேவைப்பட்டதுன்னா நீங்கள் எனக்கு ஒரு ஃபோன் பண்ணுங்க. உங்களுக்கு உண்டான டேட்டு, டைம், பிளேஸ் ஆஃப் பர்த் அனுப்பிச்சிங்களே ஆனால் அப்பாயின்மெண்ட் தரேன். அதுக்கு ஏற்ற மாதிரி என்ன கட்டணம்ன்றதையும் போடுறேன். உங்களுக்கு உண்டான பிடிஎஃப் ஆஸ்கோ போட்டு உங்களோட டிஸ்கஸ் பண்ணுவோம். டைம் கரெக்ஷன்ஸ் ஏதாவது இருக்கான்னு பார்ப்போம். இன்றைய கோல்சாரம், இன்றைய கிரகச்சாரம், இன்றைய தசாபுக்தி அந்தரம் சூக்ஷ்மம்லாம் எப்படி இருக்குன்றதை பார்த்து உங்களுக்கு உண்டான பலன்கள் என்ன, எளிய பரிகாரங்கள் என்ன அப்படின்றதையும் சொல்கிறேன். இப்போது மேஷம் முதல் மீனம் வரை ஒரு ராசியாக சோபகிருத்த வருஷம் மார்கழி மாதம் 17/12/2023 முதல் 14/1/2024 வரை. கும்பம், அவிட்டம், சதயம், பூரட்டாதி இந்த 3 நட்சத்திரம் 9 பாதங்களை கொண்ட ராசி. ராசியின் அதிபதினு சொல்லக்கூடிய ஒரு சனி பகவான். இந்த மாதத்தில் பார்த்தேன்னா மார்கழி மாதம் சோபகிருத்த வருஷத்தில் வந்து சனி பகவான் உங்களுடைய ராசிக்கு வரார். சனி பெயர்ச்சி நடக்கிறது, பெரிய விசேஷம். சனி பெயர்ச்சி பலன்கள்னு தனியாக ஒன்று வீடியோவில் அப்லோட் பண்ணியிருக்கேன், அதையும் பாருங்க. இந்த கும்பராசிக்காரர்களுக்கு வந்து ராசியிலேயே ஜென்ம சனியாக வரார். அதுவும் வந்து மார்கழி 4ஆம் தேதியே, அதாவது 20/12/2023 அன்றைக்கே வந்து அவர் உங்களுடைய ராசிக்கு வர. இதன் மூலியமாக ஜென்ம சனியாகிறது. உடல்நிலையில் சற்று கவனம் தேவை, ஜாகிரதையாக இருக்கிறது ரொம்பவும் நல்லது. தேவையற்ற பழக்க வழக்கங்களில் ஈடுபட வேண்டாம். எதுக்கும் செலவு பண்ண வேண்டாம். அன்னசரியாக ஸ்ட்ரெஸ் எடுத்துக்காதீங்க. காமாக இருங்கோ, பொறுமையாக இருங்கோ, நிச்சயமாக உங்களுக்கு நல்லது நடக்கும். நேர்மையாகவும் இருங்கோ. ஏன்னா சனி பகவான் நேர்மையை மிகவும் முக்கியமாக பார்க்கக்கூடியவர். சரி, உங்களுடைய ராசிக்கு பார்த்தாலேயானால் இந்த மார்கழி மாதத்தில் பொதுவாகவே நாங்கள் மாத கிரகம்னு சொல்லக்கூடிய சூரியன், செவ்வாய், சுக்கிரன் மற்றும் புதன் இந்த 4 கிரகங்களினுடைய மூமெண்ட்டை வச்சு தான் வந்து இந்த மாத பலன்களை சொல்லுவோம். இந்த மாதம் பார்த்தாலேயானால் உங்களுடைய ராசிக்கு 10ஆம் இடத்துல, அதாவது 11ஆம் இடத்துல வந்து சூரிய பகவான் வர. உங்களுக்கு எந்த விதமான தோஷங்களும் அற்ற நிலை இருக்கும். ஏன்னா 11ஆம் இடத்தில் சூரியனோ சந்திரனோ இருந்தாரே, ஆனால் மனதில் நினைக்கக்கூடிய காரியங்கள் அத்தனையும் வெற்றியாக முடியக்கூடிய காலகட்டமாக இருக்கும். உங்களுடைய ராசிக்கு சப்தமாதிபதி அப்படின்னு சொல்லக்கூடிய சூரியன் 11ஆம் இடத்துல இருக்கிறதும் குரு பகவானால் பார்க்கப்படுறதும் பெரிய ஏற்றம். திருமணத்திற்கு பார்த்து கொண்டிருப்பவர்களுக்கு நிச்சயமாக திருமண காலம் வந்துவிட்டது. கண்டிப்பாக இப்போ நீங்கள் பார்த்து ஃபைனலைஸ் பண்ணிட்டீங்கன்னா தை மாதத்தில் வந்து கண்டிப்பாக கல்யாணம், நிச்சயதார்த்தம் எல்லாமே முடிக்கலாம். இந்த மாதத்தில் பார்த்தாலேயானால் உங்களுடைய ராசிக்கு 10ஆம் இடத்துல இருக்கக்கூடிய செவ்வாய் பகவானும் புத பகவானும் 11ஆம் இடத்துக்கு வர. செவ்வாயும் குருவும் பரிவர்த்தனை யோகத்தில் வந்து ஆட்சி பெற்றதற்கு சமமாக இருக்குது. உங்களுடைய 3ஆம் அதிபதியும் 11ஆம் அதிபதியும் பரிவர்த்தனை யோகத்தில் ஆட்சி பெற்றதற்கு இருக்கிறதுனால உங்களுக்கு வந்து
இளைய சகோதரர் மூலியமாக நல்ல ஒரு ஏற்றம் கிடைக்கக்கூடிய காலகட்டமாக இருக்கும். பண வரவிற்கு பஞ்சம் இருக்காது. முயற்சிகள் அனைத்தும் வெற்றி பெறக்கூடிய காலகட்டமாக இருக்கும். படிக்கக்கூடிய மாணவ மாணவிகளுக்கு எல்லாமே ஒரு நல்ல ஏற்றம் இருக்கக்கூடிய காலகட்டம். எல்லா விஷயத்திலையும் போட்டி இல்லாமலேயே நீங்கள் பெரிய ஆளாக தேர்ந்தெடுக்கக்கூடிய வாய்ப்புகள் மிகவும் அதிகம். உங்களுடைய ராசிக்கு 2ஆம் இடத்தில் இருக்கக்கூடிய ராகு பகவான் பணத்தை அள்ளி கொடுப்பார். எந்த ஒரு விஷயத்திலும் பணத்திற்கு பிரச்சனை இருக்காது. தேவையற்ற செலவுகளிலிருந்து இப்பொழுது சிறிது செலவு கம்மியாகக்கூடிய வாய்ப்புகள் உண்டு. உங்களுடைய ராசிக்கு பார்த்தேனால் 8ஆம் இடத்தில் இருக்கக்கூடிய கேது பகவான் மூலியமாக உடல் நலத்தில் சற்று பின்னடைவு இருக்கக்கூடிய காலகட்டமாக இருக்கும். உங்களுடைய தந்தையினுடைய உடல்நிலையில் நல்ல ஒரு ஏற்றம் இருக்கும். ஏன்னா குரு பார்வை 9ஆம் இடத்துல உழறது பெரிய ஏற்றம். உங்களுடைய ராசிக்கு 9ஆம் இடத்துலேருந்து 10ஆம் இடத்துக்கு சுக்கிர பகவான் வரார். அது 25/12/2023 அன்றைக்கி வரார். இந்த காலகட்டத்தில் உங்களுக்கு தந்தையின் மூலியமாக தொழிலில் மிகப்பெரிய அபிவிருத்தி வரும். தந்தைக்கு மூலியமாக பணவரவு கொஞ்சம் அதிகமாக இருக்கக்கூடிய காலகட்டமாக இருக்கும். உங்களுடைய ராசிக்கு பார்த்தேனால் படிக்கக்கூடிய மாணவ மாணவியர்களுக்கு நல்ல ஒரு ஏற்றமான காலமாக இருக்குது. திருமணத்திற்கு பார்த்து கொண்டிருப்பவர்களுக்கு திருமணம் ஆகக்கூடிய காலகட்டமாக இருக்கும். திருமணம் இப்போது ஃபிக்ஸ் ஆகிடும். பார்த்து கொண்டு இருக்கிறவர்களுக்கு ஃபிக்ஸ் ஆகிடும். தை மாதத்தில் பேசி முடிச்சு விடலாம், ஒன்றும் பிரச்சனை இருக்காது. இந்த மாதம் பார்த்தேனால் எதிர்பாலினத்தவர் மூலியமாக நல்ல ஒரு ஏற்றம் இருக்கும். பார்ட்னர்ஷிப் பிஸ்னஸில் பெரிய ஏற்றம் இருக்கும். ஃப்ரெண்ட்ஸுகளோடு நல்ல ஒரு அந்யோன்யம் இருக்கக்கூடிய காலகட்டம். உங்களுடைய ராசிக்கு 10ஆம் இடம் அப்படின்னு சொல்லக்கூடியது தொழில் ஸ்தானம் நல்ல வலுப்பெற்று போயிருக்கிறதும், தொழில் ஸ்தானாதிபதி 11ஆம் இடத்துல இருக்கிறதும், அது குரு பார்க்குறதும் பெரிய ஏற்றம். எந்த தொழிலில் நீங்கள் இருந்தாலும் சரி, அதுவும் இந்த கார் டிரைவிங்கு, ஸ்கூட்டர் டிரைவிங்கு, அது தவிர ஃபுட் கேரியர்ஸு, இந்த ஸ்டெயின்லெஸ் ஸ்டீல் அந்த மாதிரியான பிஸ்னஸ் பண்ணுறது, கட்டிங் டூலிங் அந்த மாதிரியான பண்ணுறது, என்ஜினியரிங் டூல்ஸு அந்த மாதிரியான விஷயங்கள் பண்ணுறது, இது மைனிங் பண்ணுறது, போர்வெல், தவிர எர்த் மூவர்ஸு, கரி, அதுக்கு பிறகு கருப்பு ஆடைகள் பின்னுறது, அது தவிர இது நூலில் கருப்பு நூல் விற்கிறது. இதற்கு பிறகு ஆயில், அதாவது க்ரூடு, இதெல்லாம் பண்ணக்கூடிய, இதெல்லாம் இந்த வியாபாரத்தில் இருக்கக்கூடியவர்கள், இந்த தொழிலில் இருக்கக்கூடியவர்களுக்கெல்லாம் பெரிய ஏற்றம் கிடைக்கும். நல்லெண்ணெய், செக்கு நல்லெண்ணெய் விலை உயரக்கூடிய வாய்ப்புகள் நிச்சயமாக உண்டு. இந்த காலகட்டத்தில் பார்த்தோன்னா ஒரு ஏற்றம் இருக்கக்கூடிய காலகட்டமாக இருக்குது. பொதுவாக இந்த எண்ணெய் வியாபாரம் பண்ணுறவாளுக்கெல்லாம் பெரிய ஏற்றம் கிடைக்கும். இந்த வாரம் பார்த்தேனால் உங்களுடைய ராசிக்கு முயற்சிகள் அனைத்தும் வெற்றியாகும். இருந்தாலும் சில நாட்களுக்கு இந்த மாதத்தில் சில நாட்கள் முயற்சிகளை தள்ளி வைக்கிறது நல்லது. அது என்ன அப்படின்னா 2ஆம் தேதி 2/1/2024 4/1/2024 வரலும் உண்டான நாட்கள் சந்திராஷ்டம நாட்களாக இருக்குது. இந்த காலகட்டத்தில் புதிய முயற்சி வேண்டாம், வெளியூர் வெளிமாநில பிரயாணங்கள் வேண்டாம் அப்படின்றத சொல்கிறோம். ஒருவேளை பண்ண வேண்டியிருந்ததுன்னா அருகில் இருக்கக்கூடிய கோசாலைக்கு போய் இந்த அகத்திக்கீரை கட்டு பசுவுக்கு கொடுத்துட்டு போங்க. உங்களுடைய சந்திராஷ்டமத்தின் தாக்கம் குறையும். இந்த வாரம் நீங்கள் பிரத்யங்கரா, இந்த வாசம் நீங்கள் பிரத்யங்கரா தேவியை போய் வழிபட்டுட்டு வாங்க 4 வாரம். அது ஒரு பெரிய ஏற்றத்தையும் மாற்றத்தையும் கொடுக்கும். அதை தவிர நரசிம்ம பெருமாளை போய் சேவிச்சுட்டு வாங்க, வராகி அம்மனை போய் சேவிச்சுட்டு வாங்க. இந்த 3 பேரையும் மைண்டில் வச்சுக்கோங்க. கண்டிப்பாக செவ்வாய்க்கிழமையோ சனிக்கிழமையோ போய் சேவிச்சுட்டு வர்றதன் மூலியமாக நல்ல ஒரு ஏற்றமும் மாற்றமும் நிச்சயமாக உங்களுக்கு வந்தே தீரும். லோகா சமஸ்தா சுகினோ பவந்து. நன்றி, நமஸ்காரம். அஸ்ட்ரோ கேஎஸ் ஐயங்கார் யூடியூப் சேனல் பார்த்தமைக்கு நன்றிகள். மேலும் இது போன்ற ஆன்மீக ஜோதிஷ தகவல்கள் உங்களை அடைய அஸ்ட்ரோ கேஎஸ் ஐயங்கார் யூடியூப் சேனல் சப்ஸ்கிரைப் செய்யவும், பெல் ஐக்கானை மறக்காமல் அழுத்தவும். நன்றி, வணக்கம்.